வணக்கம். தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 77 ஆண்டு மரபினை மாற்றிய ஜனாதிபதி அனுர மீது சஜித் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. தையிட்டி விகாரி தொடர்பில் அனுரவின் முடிவு கேள்வி எழுப்பியுள்ள ராகுல தேரர். டீப்சிக் செயலிக்கு அதிரடி தடை விதித்த மற்றொரு நாடு. இந்தியாவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் அனுரவின் ரகசிய முடிவுகள். முன்னாள் போராளியின் உணவு தவிர்ப்பு போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தம். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பின் போது கடந்த 77 ஆண்டுகளாக முதல் பின்பற்றப்பட்டு வந்த மரபினை ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க மாற்றியமைத்துள்ளார். இலங்கையில் கடந்த 77 ஆண்டுகளாகவே வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கும் நிதி அமைச்சர்கள் பின்பற்றி வந்த மரபு இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பின்பற்றப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. வழமையாக நிதி அமைச்சர்கள் வரவு செலவு திட்ட ஆவணங்களை ரகசிய பெட்டியொன்றில் போட்டு நாடாளுமன்றத்துக்கு கொண்டு செல்வது மரபாகும். எனினும் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க இம்முறை உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆவணப்பெட்டியொன்றில் வரவு செலவு திட்ட ஆவணங்களை எடுத்து சென்று வரவு செலவு திட்ட உரையை நிகழ்த்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்தின் பணைய கைதியாக மாறியுள்ளார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். நாடு அனுரவுக்கு என்ற கொள்கை பிரகடனத்தின் மூலம் பெரிய கேக் ஒன்றை உருவாக்குவதாக உறுதிமொழி வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். எனினும் தற்பொழுது நாடு சர்வதேச நாணய நிதியத்துக்கு என்பதே தென்படுகிறது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரையை தேசிய மக்கள் சக்தியின் வளமான நாடு அழகான எதிர்காலம் என்ற கொள்கையுடன் ஒப்பீடு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். தேர்தல் விஞ்ஞாபன உறுதிமொழிகளில் எவ்வளவு விடயங்கள் வரவு செலவு திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். புதிய கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படும் என அரசாங்கம் கூறிய போதிலும் வரவு செலவு திட்டத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் பாதையை பின்பற்றிச் செல்வதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியிடம் மக்கள் சார்பு கொள்கைகளை காண முடியவில்லை என சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். ஜனாதிபதி மக்கள் ஆணையை உதாசீனம் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசாங்க ஊழியர்களின் சம்பளங்கள் 3 ஆண்டுகளில் சிறுதொகை அளவில் அதிகரிப்பதாகவும் அது இன்றைய வாழ்க்கை செலவு அதிகரிப்புக்கு போதுமானதல்ல எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி திசவிகாரி விடயமானது தற்போது இலங்கையில் பேசுபொருளாகியுள்ளது. யாழ் தையிட்டியில் தனியார் காணிகளுக்கு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரிக்கு எதிராக கடந்த 11-12 தேதிகளில் போராட்டம் ஆரம்பமானது. இந்த நிலையில் இலங்கை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஏன் குரல் கொடுக்கவில்லை என்று பொகவந்தலாவ ராகுல தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்விலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில், அடுத்தவர் காணியை அபகரித்து விகாரை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தது யார்? அடுத்தவர்களுடைய காணியை அபகரித்து கட்டிய விகாரைக்கு மின்சார சபை மின்சாரம் கொடுத்தது எப்படி எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். சீனாவைச் சேர்ந்த செயற்கை நுண்ணறிவு செயலியான டீப்சீக்கை பதிவிறக்கம் செய்ய தென்கொரியாவில் தடை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டீப்சீக் செயலி பயனர் தரவுகளை கையாள்வது தொடர்பாக மதிப்பாய்வு செய்யும் வரை இந்த செயலியை பதிவிறக்கம் செய்ய முடியாது என்று தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் அண்மையில் சீனா டீப்சீக் எனும் செயலியை அறிமுகப்படுத்தியது. டீப்சீக்கின் R1 செயற்பாட் அதன் அசாத்தியல் செயல்திறன் காரணமாக உலகளவில் அதிக பயனர்களை மிக குறுகிய காலகட்டத்தில் எட்டியுள்ளது. எனினும் டீப்சீக் பயனர் தரவுகளை சேமிப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பல்வேறு நாடுகளில் இந்த சேவைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. டீப்சீக் அதன் பயனர் தரவுகளை எப்படி கையாளுகிறது என்பதை மதிப்பாய்வு செய்யும் வரை இதனை பதிவிறக்கம் செய்ய முடியாது என சியோல் தனிப்பட்ட தகவல் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. பதிவிறக்கம் செய்ய தடை செய்யப்பட்டதை தொடர்ந்து டீப்சீக் செயலி தென்கொரியாவின் உள்ளூர் ஆப் ஸ்டோர்களில் கிடைக்காமல் போனது. எனினும் செயலியை ஏற்கனவே பதிவிறக்கம் செய்தவர்களுக்கு AI சாட்போட் எனும் பயன்பாட்டில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதைத் தொடர்ந்து பல்வேறு அதிரடி திட்டங்களை அறிவித்துள்ளார். அதிலும் USAID விவகாரத்தில் பல நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அதிலும் இந்தியா பலமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவுடன் சீனாவுடனான உறவை இலங்கை அதிகமாக பேணுவதாக பிரித்தானியாவில் உள்ள ராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்துள்ளார்.
ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்விலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கும் போது, அனுர்குமார திசாநாயக்க இந்தியாவை முற்றுமுழுதாக ஓரம் கட்டும் நிலைக்கு வந்துள்ளார். அண்மைய நாட்களில் இந்தியா இலங்கையில் எதிர்த்தரப்புகளிடம் தனது ஆர்வத்தை காட்டுகிறது என குறிப்பிட்டிருக்கிறார். 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து முன்னாள் போராளி ஒருவர் நடத்திய நீதி கிடைக்கும் வரை சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி காலை 7 மணிக்கு அழகரத்னம் வனகுலராசா என்ற ஒரு காலினை இழந்த முன்னாள் போராளி ஒருவர் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்று வளாகத்தில் நீர் மற்றும் உணவு இல்லாமல் நீதி கிடைக்கும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார். 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீதி கிடைக்கும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்திருந்தார். இலங்கை மற்றும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆரம்பித்த இந்த போராட்டத்தை இன்று மக்கள் வடகிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைவாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளார். உணவு தவிர்ப்பு போராட்டத்துக்கான தீர்வு கிடைக்காவிட்டால் மீண்டும் தன்னுடன் இணைந்து பொதுமக்களும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் கடிதம் மூலம் எழுதி தெரிவித்ததை அடுத்தே குறித்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.